வணக்கம் ஃபியூச்சர் ஃபார்மசிஸ்டுகளே. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்க்காக சீரியஸா படிச்சுக்கிட்டு இருக்கிற என் சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய ஹலோ. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் குட் ரெகுலேட்டரி பிராக்டிசஸ். அதாவது ஒரு தரமான நேர்மையான மருந்து கட்டுப்பாட்டு முறை எப்படி இருக்கணும். இதையெல்லாம் பார்க்க சாதாரண தியரி மாதிரி இருக்கும். ஆனா எம்ஆர்பி எக்ஸாம்ல 4 ஆப்ஷன் கொடுத்து எது ஜிஆர்பியின் தத்துவம் இல்லை அப்படின்னு கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதை அப்படியே ஒரு சூப்பர் நிமோனிக் மூலமா எப்படி ஈஸியா விரல் நுனியில் வைக்கிறதுன்னு நான் இப்ப சொல்றேன். உட்காந்து கவனிங்க, அப்படியே நோட்ஸ் எடுங்க. 1. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜிஆர்பி, கட்டுப்பாட்டு முறையின் 9 தத்துவங்கள். மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை லைனா ஞாபகம் வைக்க ஒரு ஃபன்னான கதை ட்ரிக் வச்சிருக்கேன். சென்னை போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃப்ரீ ஐஸ்கிரீம் பிடிக்கும், அதனால 2 சாப்பிட்டாரு. அட, இதை எப்படி சார் லிங்க் பண்றது? இதோ பாருங்க, உங்க 9 பாயிண்ட்டும் வந்துருச்சு. சி ஃபார் சென்னை, கன்சிஸ்டன்சி. ரூல்ஸ் எப்பவுமே அரசு சட்டத்தோட மேட்ச் ஆகணும். நேத்து ஒரு ரூல், இன்னைக்கு ஒரு ரூல்னு மாறக்கூடாது. கன்சிஸ்டன்ட் அண்ட் பிரெடிக்டபிளா இருக்கணும். பி ஃபார் போலீஸ், ப்ரொபோர்ஷனாலிட்டி. ரிஸ்க் எவ்வளவோ அதுக்கு ஏத்த அளவு தான் சட்டம் கடுமையா இருக்கணும். தலைவலி மாத்திரைக்கு போய் தற்கொலை அளவுக்கு ரிஸ்கான சட்டம் போடக்கூடாது. ப்ரொபோர்ஷனல் டு த ரிஸ்க். ஐ ஃபார் இன்ஸ்பெக்டர், இண்டிபெண்டன்ஸ். இந்த கண்ட்ரோல் பாடி எப்பவும் தன்னிச்சையாக யாரோட அரசியல் தலையீடும் இல்லாம இண்டிபெண்டண்டா செயல்படணும். எல் ஃபார் லைக்ஸ், லீகாலிட்டி. எடுத்த முடிவுகள் அத்தனையும் இந்திய சட்டங்களுக்கு, அதாவது லீகலி ஃபார்ம்ட் உட்பட்டு இருக்கணும். எஃப் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை. திடீர்னு ஒரு புது வியாதி, ஒரு சுனாமி வருதுன்னா நான் பழைய ரூல்ஸை தான் பிடிச்சிட்டு நிப்பேன்னு நாட் பிரெஸ்கிரிப்டிவா இருக்கக்கூடாது. திடீர் நிகழ்வுகளுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். ஐ ஃபார் இம்பார்ட்டிபிலிட்டி ஆர் இம்பார்ஷியாலிட்டி. ஐ ஃபார் ஐஸ்கிரீம் ஆர் இம்பார்ட்டிபிலிட்டி. இந்த ரூல்ஸ் எல்லா கம்பெனிகளுக்கும் சரிசமமா இருக்கணும். எந்த பாகுபாடோ பாரபட்சமோ காட்டக்கூடாது. ஹேண்டில்ட் ஈக்குவலி, ஃபேர்லி, வித்தவுட் பயாஸ். சி ஃபார் கிரீம், கிளாரிட்டி. மக்களும் மருந்து தயாரிப்பாளர்களும் எந்த ரூல்ஸ்னு எளிதா அணுகி ஈஸியா புரிஞ்சிக்கிற மாதிரி ரூல்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கணும். இ ஃபார் எஃபிஷியன்சி, செயல்திறன். சொல்லப்போன குறிக்கோளை கரெக்டான டைம்ல மிதமான செலவுல, அதாவது ரீசனபிள் காஸ்ட்லையும் எஃபோர்ட்லையும் செஞ்சு முடிக்கணும். டி ஃபார் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. ரொம்ப முக்கியம். ரகசியம் காக்காம பொதுமக்களுக்கும் எல்லாம் தெரியணும். புது ரூல்ஸா இருந்தா பப்ளிக் ஃபீட்பேக் கேட்டுக்கணும். ஒரு வாட்டி மனசுல சொல்லுங்க, சென்னை போலீஸ் இன்ஸ்பெக்டர் லைக்ஸ் ஃப்ரீ ஐஸ்கிரீம், ஈட்ஸ் டூ. அத்தனை பாயிண்ட்டும் தானா ஞாபகம் வரும். எம்ஆர்பி எக்ஸாம்ல ஆப்ஷனை தெரிக்க விடலாம். 2. ஜிஆர்பி இன் வேரியஸ் ஃபார்மசி ஃபீல்ட்ஸ். இதை லாஜிக்கா உங்க டெய்லி லைஃபோட கனெக்ட் பண்ணுங்க. ஜிஆர்பி இன் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஆஸ்பத்திரினா யார் யார் வருவா? உள்ள தங்கியிருக்கிற பேஷண்ட், வெளியிலிருந்து மாத்திரை வாங்குற பேஷண்ட். அவங்களுக்கு மாத்திரையை ரிசீவ் பண்ணி, ஸ்டோர் பண்ணி, டிஸ்பென்ஸ் பண்ணி கொடுக்கறது இவங்க பொறுப்பு. இவங்களோட முக்கிய வேலை என்ன தெரியுமா? அட்வைசிங். அதாவது மாத்திரையை எப்படி பாதுகாப்பா, சேஃப் அண்ட் எஃபெக்டிவா எடுக்கணும்னு பேஷண்ட்ஸ், டாக்டர்ஸ் மற்றும் நர்ஸுகளுக்கு அறிவுரை சொல்றது. ஜிஆர்பி இன் ஃபார்மா மேனுஃபேக்சரிங், கம்பெனி தயாரிப்பு. மேனுஃபேக்சரிங்னாலே இண்டஸ்ட்ரியல் லெவல்ல சிந்தசிஸ் பண்றது. பெரிய அளவுல பல்க் ட்ரக்ஸ், தாவரங்களின் பிழிவுகள், மாத்திரைகள், ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபீல்டுக்குள்ள அடங்கும். இதுக்கு தனி பெர்ஃபெக்ட் ரெகுலேட்டரி தேவை. ஜிஆர்பி இன் கம்யூனிட்டி ஃபார்மசி. நம்ம ஊர் சில்லற மெடிக்கல் ஷாப். மக்கள் சாதாரணமா ஒரு சளிக்கு மருந்து வாங்குற முதல் இடமே இவங்க தான். அதனால மக்களுக்கு ஈஸியா மெடிசின் கிடைக்கிறதும் பொதுவான ஆரோக்கிய அட்வைஸ் தர்றதும் கம்யூனிட்டி ஃபார்மசியோட ஜிஆர்பி ரோல். ஜிஆர்பி இன் ஹோல்சேல் பிசினஸ். இவங்களுக்கு நான் சொல்ற ட்ரிக் வேர்ட் இன்டர்மீடியரி, அதாவது மீடியேட்டர். இவங்க மருந்து கம்பெனிக்கும் நம்ம ஊரு கடைக்காரர்களுக்கும் நடுவுல பாலமா நின்னு பொருட்களை விநியோகம் செய்வாங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ். எம்ஆர்பில இதுக்கு சாதாரண இங்கிலீஷ் டெஃபினிஷன் தான் வச்சிருப்பாங்க. இம்போர்ட், நம்ம டிஎன்சி சட்டம் 1940 படி டு பிரிங் இன் டு இந்தியா, அதாவது இந்தியா பார்டருக்குள்ள எந்த மாத்திரையை கொண்டு வந்தாலும் அதுக்கு பெயர் இம்போர்ட். எக்ஸ்போர்ட், விற்பனைக்கோ அல்லது பயன்பாட்டுக்கோ நம்ம நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு பெயர் எக்ஸ்போர்ட். இன்னைக்கு தேதியில பெரும்பான்மையான, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் மெடிசின்ஸ் நம்ம ஊர் இந்தியால தான் லோக்கலாவே ப்ரொடியூஸ் பண்றோங்கிறது நமக்கு பெரிய கெத்து. சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சின்ன கிளாஸ்ல எவ்வளவு பெரிய கான்செப்டை மனசுல நிறுத்திட்டோன்னு பாத்தீங்களா? சிபிஐஎல் எஃப்ஐசிடி ட்ரிக்கை மட்டும் எக்ஸாம் ஹால்ல ரிவைன் பண்ணுங்க. 9 பாயிண்ட்டும் உங்களை கைவிடாது. இந்த கிளாஸுக்கான முக்கியமான எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஸ்டடி நோட்ஸ் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். கட்டாயமா டவுன்லோட் பண்ணி ஒரு ரிவிஷன் விடுங்க. ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சூப்பரான ஷார்ட்கட்ஸ் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் ஸ்மைலிங். பை பை.